ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். தனுசு ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டுல போய் உங்களுக்கு உச்சமாகுது. சனி பகவான் வக்கரமாக இருந்து விட்டால் பொருளாதாரம் பணவரவு இதெல்லாம் சூப்பரா இருக்கும். உங்க முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். குரு மங்கள யோகம் இன்னும் அதிகமாக போகுது. அப்போ குலதெய்வம் உங்க கூட இருக்க போறாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறதும் அந்த கிரகங்கள் மூலமாகவும் அந்த கிரக சேர்க்கைகள் மூலமாகவும் என்ன யோகங்கள் நடக்க போகுது அது உங்க தனிப்பட்ட முறையில யாராருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற முழுமையா பார்க்கலாம். இப்ப ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் கடக ராசிக்கு வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அதிசார மாதம் உச்சமாகிறார். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்கேதான் இருக்க போகிறார். கூட என்ன பண்றாரு அப்படின்னா சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு மேல மாறப்போகிறார். இந்த இடத்துல சூரியன் நீசம். ஆனா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதி நீசத்திலிருந்து மறுபடியும் ஆட்சி பலம் பெற்று சூரியனோட இணைய போகிறார். இந்த சூரியனும் சுக்கிரனும் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். இது வந்து உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு. அதே போல செல்வ செழிப்போட வாழக்கூடிய ஒரு அமைப்பு, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வளர்ச்சி, அரச போக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த யோகம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தந்தைக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த குழந்தைகள் வளர 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 செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதா இந்த சுக்கிர ஆதித்ய யோகம். அது மட்டும் இல்லாம இந்த சூரியன் நீசமாகும் பொழுது இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வரும் பொழுது இந்த சூரியனுக்கு பவர் கிடைக்கும். அப்ப எப்படி ஆகும் கேட்டீங்கன்னா இது விபரீத ராஜயோகமாக நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். அப்ப நீசபங்க ராஜயோகம் பெறக்கூடிய சூரியன் எல்லாருக்குமே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறார். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி விருச்சிகத்துக்கும், அதே போல புதன் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி விருச்சிகத்துக்கு வர்றாங்க. இந்த புதனும் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ். அதே போல எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்துல உயர் பதவி, அதிகாரம், உயர் பதவி, உயர் புகழ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட புதன் அந்த குரு என்ன பண்றாருன்னா பாக்குறாரு. அப்ப குருவினுடைய பார்வை இந்த செவ்வாய்க்கு புதனுக்கு விழுகுது. அப்போ குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம். இந்த குரு மங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். ஆயுள் பலத்தை தீர்க்கமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல இந்த குரு புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்ல நாலேஜ். அதே போல எந்த விஷயங்கள் செய்தாலும் அது கூர்மையான சிந்தனைகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். எதையும் யோசிச்சு செய்வாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வாங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கும். ஒரு கோயிலுக்கே போனாலும் கூட அங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கறத கூட யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு சாதுரியமான ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கறதா இந்த குரு புதனை பார்க்கிறது. குரு புதன் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இத்தனை யோகங்கள் இந்த மாசம் இருக்கு. சனி பகவானும் வக்ர கதியில தான் இருக்காரு நவம்பர் மாசம் வரைக்குமே. சோ யாராருக்கு என்னென்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். தனுசு ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டுல போய் உங்களுக்கு உச்சமாகுது. அப்போ தனுசு ராசிக்கு 1-4 குடையவர். அப்ப ராசி அதிபதி வலுக்கிறார். இங்கதான் 8 இந்த இடத்துல வந்து உச்சமாகும். அப்ப ராசி அதிபதி வலுக்கின்றார். அப்போ ராசி அதிபதி பலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதை செய்தாலும் வெற்றி, நல்ல மனோநிலை ஏற்படும், உயர் பதவிகள், பெயர் புகழ் மதிப்போடு இருக்கிறது. இழந்த சொத்துக்கள் 8ஆம் இடங்கிறது இழந்த சொத்துக்கள், இழந்த பணம், இழந்த பெயர் புகழ் இதெல்லாமே 8ஆம் இடம் தான். அதெல்லாமே மீண்டும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தனுசுக்கு அமையும். அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் 4ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது அர்த்தாஷ்டம சனியில ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்தை கெடுப்பார், மனசு நிம்மதியை கெடுப்பார், தொழிலை கெடுப்பார். அதே போல பாத்தீங்கன்னா வேலைக்கு போக முடியாது, சோம்பல் அதிகமாகும், போலாமா வேணாமா அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துட்டு போனாலும் ஒண்ணும் பெருசா இது இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மனோநிலையை கொடுக்கும். அது எல்லாமே இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மாத்துவார். ஆரோக்கியத்தை சிறப்பா வைத்துக் கொள்வார்.
உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்டதை விளக்குவார், சோம்பலை விளக்குவார். சனி கொடுக்கக்கூடிய அந்த கெடுதலான பலன்களுக்கு ஒரு மருந்தாக குரு செயல்படுத்துவார். சனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தை வழியாதான் இருக்கும். அனுபவம் தானே கடவுள். அப்ப அவரு தானே வழிகளை கொடுப்பார். அப்ப என்ன ஆகும்? அந்த வலிக்கு ஒரு மருந்தாக இருப்பார், அல்லது வேறொரு நல்ல விஷயத்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது, உங்க உடம்புல இருந்து அந்த பிரச்சனைகள் விலக போகுது, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகளை இந்த குரு தனுசுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சனி. சனி வக்கரமா இருக்கான்னு பாருங்க ஜாதகத்துல. சனி பகவான் வக்கரமாக இருந்து விட்டால் பொருளாதாரம், பணவரவு இதெல்லாம் சூப்பரா இருக்கும். உங்க முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் சக்சஸ் ஆகிறதுக்கான அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல தைரியத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை சனி வக்கரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல, உங்க பொருளாதாரத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஒரு முறைக்கு பல முயற்சி, அதாவது ஒரு முயற்சியில ஜெயிக்காம ஒரு 2 3 முயற்சி செய்து ஹார்ட் எஃபர்ட் போட்டீங்கன்னா நிச்சயமாக அதை நடப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது செவ்வாய். 5 12ஆம் அதிபதியாகி செவ்வாய் 10ஆம் தேதிக்கு மேல 12ஆம் வீட்டுக்கே வரப்போகிறார். அது ஆட்சி பலம் பெறுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆட்சி பலம் பெற்ற எந்த கிரகங்களும் நல்ல நிலையில இருக்கும். அது குரு பார்வை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்ப 5 குடையவர்ங்கிறது யாரு? உங்களுக்கு குலதெய்வம். அப்ப குலதெய்வ ஸ்தானத்தை ஒரு சுப கிரகமாக இருக்கக்கூடிய, ஒரு தெய்வ கிரகமாக, ஒரு தெய்வீக கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த செவ்வாயை பார்க்குது. அப்ப குரு செவ்வாய், குரு மங்கள யோகம் இன்னும் அதிகமாக போகுது. அப்ப குலதெய்வம் உங்க கூட இருக்க போறாங்க. குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்க போகுது. குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது பாத்தீங்கன்னா லாட்டரி சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, எம்எல்எம், இது போல அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. 12ஆம் இடங்கு வெளிநாடு இல்லையா? அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சக்சஸ் ஆக போகுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாமே பண்றதுக்குண்டான ஒரு அதீத வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு. அதை விட 12ஆம் அதிபதி 12ல் இருந்தா நிம்மதியான ஒரு தூக்கம். ஏன்னா தூக்கம் சரியா இருக்காது. அஷ்டாஷ்டம சனியில பாத்தீங்கன்னா தூக்கம் சரியா இருக்காது, நிம்மதி இருக்காது, பயணங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுறது, போன காரியம் நடக்காம போறது, இதெல்லாம் இருக்கும். ஆனா இப்போ நீங்க போகக்கூடிய பயணங்கள் வெற்றி அடையும், ஒரு நிம்மதியா இருப்பீங்க, மனசு தெளிவா இருக்கும், ஆழ்ந்த தூக்கங்கள் வரும், தன்னையே அறியாம சில விஷயங்கள் மனசுல சந்தோஷத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது பாருங்க சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11ஆம் அதிபதியாகி 16ஆம் தேதி வரைக்கும் நீசத்துல இருக்காரு. அப்ப 6 கூடியவர் நீசமாகக்கூடிய காலகட்டங்களில் கடன் வாங்கக்கூடாது. கடன் கிடைக்காது, அதுதான் ஒண்ணு. ஆனா கிடைச்சாலும் அது உங்களால திருப்பி அடைக்க முடியாது. உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வேலையில பிரச்சனைகள் உண்டு. பெரிய லாபத்தை இந்த காலகட்டங்கள்ல 16ஆம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்காதீங்க. ஆனா 16ஆம் தேதிக்கு மேல இந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டுக்கு, மூல திரிகோண வீடு, மகாலட்சுமி வீடுன்னு சொல்லுவோம் துலாக்கு, அந்த இடத்துக்கு வரப்போகிறார் ஆட்சி பலம் பெற்று. அதற்கு மேல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒரு சில வேலைக்கு பாத்துட்டீங்கன்னா, இப்ப போறோம், ஒரு 20,000 சம்பளத்துக்கு போறோம், ஒரு 30,000 40,000 சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எல்லாம் வேலை தேடிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? அப்படி இருந்தால் இந்த மாசம் அது கிடைக்கும். அல்லது அங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே கொஞ்சம் உயர் பதவிகள் கொடுங்க, அது சம்பள உயர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நடக்கும். உங்க கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாலும், இந்த உங்களுடைய கம்பெனி வெளிநாட்டுல இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் வலுத்திருக்கு இல்லையா? அப்ப 6ஆம் அதிபதி வலுக்கிறாரு இல்லையா? வேலை ஸ்தானாதிபதி வலுக்கிறாரு இல்லையா? அப்போ இந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி, அவங்களுடைய பிரான்ச்லயே வெளிநாட்டுல ஏதாவது கம்பெனி இருக்கு, அங்க போலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்ப மூவ் பண்ணீங்க, நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியனோட சுக்கிரன் சேருது. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிராதித்ய யோகம், உயர் பதவிகள், புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அப்ப நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்குள்ள அதீத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா சூரியனும் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி நீசமாகிறார். ஆனா இந்த மாசம் முழுவதும் நீசத்துலதான். அப்ப 9ஆம் அதிபதி நீசமாச்சுன்னா தந்தையினுடைய ஆயத்துல கவனமா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் பங்காளி உறவுகள் மூலமாக வரும். அதே போல அப்பா, தாத்தா, பாட்டி இந்த வர்க்கம் எல்லாம் சொல்றது எல்லாமே, பங்காளி வர்க்கங்கள் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் தான். பூர்வீக சொத்தெல்லாம் சொல்றது, அதுல எல்லாமே ஒரு தடவழி பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த சுக்கிரன் 16ஆம் தேதி மேல உள்ள வரும்பொழுது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறிடும். இப்ப இந்த டைம்ல நீங்க பேசுறப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சாதகமாக தெய்வ அனுகிரகத்தோடு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி, குலதெய்வ ஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து என்ன ஆகுறாரு? ஆட்சி பலம் பெற்று குரு பார்வையில நிக்கிறார் செவ்வாய். அதனால இந்த காலகட்டங்கள்ல இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சார்ந்த விஷயங்கள், அப்பா சொத்து, ஒருத்தர் ஏமாத்திட்டான், இந்த இந்த விஷயத்த புடிச்சிட்டான், எங்களோட கொஞ்சம் இடத்த புடிச்சிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப புதன் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவரும் புதனும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 10ஆம் அதிபதியும் ஆகி அவர் இருக்கக்கூடிய வீடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துருது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், செவ்வாயோட சேருது. அப்ப செவ்வாயோட 7ஆம் அதிபதி சேரும்போது நிச்சயமாக நல்ல வரன் அமையும்.
வெளிநாட்டுல வரன் பார்க்கிறது, வெளியூர்ல வரன் பார்க்கிறது, சொந்த பந்தத்தை விட்டு வெளியே பார்க்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு வரும். ஆனா 12ஆம் இடங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா வரும். கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதை தேர்ந்தெடுக்கிறது. அதே போல பாருங்க, அவர் 10ஆம் அதிபதி ஆகி 12ல குரு பார்வையில புதன் நிற்கும் பொழுது முழுக்க 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 தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ரீதியாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாம். பயணத்தின் மூலமாக வெற்றிகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசம். அதுல எந்த மாற்று கருத்துமே, அது தொழில் ரீதியாக வெற்றி உண்டு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. டிரான்ஸ்பர் கிடைக்குங்க. இந்த யாரெல்லாம் தனுசு ராசிக்காரங்க டிரான்ஸ்பர் வேணும், வேலையில நல்ல உயர் பதவிகள் சம்பளம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் கேளுங்க, நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இதுக்குள்ள இதற்குண்டான எல்லா சாதகமான கிரகங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை விட உங்க குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சுக்கிரனும் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் தான். அவரும் பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 11ல இருக்காரு. அவரும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ அதனால முழுக்க 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 தனுசு ராசிக்கு இந்த மாதம் யோகமான பணவரவு, பொருளாதாரம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. தசாபுத்திகளும் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.